பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனம் 4. யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணினான். இங்கே யோவானுடைய ஞானஸ்தானம் என்ன என்று சொன்னால், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் அல்லது மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை இங்கே யோவான் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 விதமான ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுறது. ஒன்று பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம், 2வது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம். இந்த 2 ஞானஸ்தானத்தை யார் கொடுக்க முடியும்? முதல் ஞானஸ்தானம் தேவனுடைய ஊழியர்கள் கொடுக்கலாம். தேவனுடைய ஊழியர்கள் யோவான் ஸ்நானனை போல அவரை தொடர்ந்து வருகிற லட்சக்கணக்கான ஊழியர்கள் தேசத்தில் பார்க்கிறோம். அவர் எல்லோரும் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்குற, மனந்திரும்பலுக்கென்று கொடுக்குற ஞானஸ்தானம், தண்ணீரில் மூழ்கி கொடுக்குற ஞானஸ்தானம். அது தண்ணி தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, மூழ்கி ஞானஸ்தானம். முழுவதும் தண்ணிக்குள்ளே மூழ்கி எடுப்பது தான் இமர்ஷன் என்று சொல்லுவாங்க. இமர்சன், பேப்டிசம் அப்படின்னா இமர்சன், மூழ்குவது, மூழ்கி எழுந்திருப்பது. அதுதான் ஞானஸ்தானத்துடைய முக்கிய காரியமாக இருக்கிறது. ஆகவே மூழ்கப்பட வேண்டும், முழு பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாவத்தை அடக்கம் பண்ண வேண்டும். மூழ்குதல் பாவத்தை அடக்கம் பண்ணுவது. பாவத்தை அடக்கம் பண்ணிவிட்டு எழுகிற பொழுது முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. முழு பாவங்களையும் கர்த்தர் இனி எண்ணாதிருக்கிறார், இனி கர்த்தர் நினையாதிருப்பார். அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். அதுதான் உடன்படிக்கை. அது ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு ஒரு ஏதோ எல்லாம் செய்கிறாங்க என்பதற்கல்ல, ஒரு கிறிஸ்துவனுடைய சடங்காச்சாரம் அல்ல. அது உண்மையான தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிதலாக இருக்கிறது. ஆகவே தான் இது பாவ மன்னிப்புக்கின்ற ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் அல்ல, அது தேவனுடைய நீதி நிறைவேறும்படியாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். காரணம், இயேசு பாவம் செய்யவில்லை, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவிகளுக்காக இயேசு வந்தார், பாவம் செய்கிறவர்களுக்கு விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். ஆகவே இயேசுவானவர் எடுத்த ஞானஸ்தானம் அது நீதியின் ஞானஸ்தானம், அது தேவ திட்டத்தின் ஞானஸ்தானம், தேவ திட்டம் நிறைவேறும்படியாக எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். ஆகவே இங்கே 2 ஞானஸ்தானம், ஒன்று பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம், இன்னொன்று பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் எனக்கு பின்னாக வருகிறார், அவர் உங்களை ஆவியிலே ஞானஸ்தானம் கொடுப்பார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் உங்கள் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணினார். ஆகவே இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவர் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை அது அடையாளம் என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது புறாவானவர் பரிசுத்த ஆவியார் புறாவை போல பரலோகத்தில் இறங்கி வந்து அவருடைய தோளிலே அமர்ந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே தரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய முழு பலனும் நமக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தது. பிசாசு ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. வியாதியை மேற்கொள்வதற்கு பரிசுத்தன் வல்லமை தேவை. மரணத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்தான் வல்லமை தேவை. ஆக இயேசுவுக்கு அந்த வல்லமை தேவைப்பட்டது. இன்றைக்கு நமக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. என்றைக்கு ஞானஸ்தானம் பெறுகிறோமோ, என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறோமோ, என்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்தானத்தை கீழ்ப்படிந்திருக்கிறோம், அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார், நமக்குள்ளிருந்து வல்லமை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஞானஸ்தானத்தை நாம் ஒரு பொழுதும் தள்ளி போடக்கூடாது, ஒரு பொழுதும் அதை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. சில பேர் ஞானஸ்தானம் சொன்னால் ஏதோ ஒரு பெரிய காரியம் போல பயந்துட்டு ஓடுவாங்க. இயேசு வேணும், ஜெபம் வேணும், சுகம் வேணும், பணம் வேணும், எல்லாம் இயேசு கொடுக்கணும். ஆனால் இயேசு சொன்ன அந்த நீதி நிறைவேற்றுவதற்கு பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுவது இது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமை காட்டுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெறுவது அவசியமாக இருக்கிறது, மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, ஊழியக்காரர்கள் கொடுக்கப்படுகிறது. ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் மக்களுக்கு ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பரலோகம் கொடுக்கிறது, பரலோக தேவன் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள 2மே முக்கியம். ஜலத்தின் ஞானஸ்தானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே முக்கியம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கும் அந்த ஞானஸ்தானத்துக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஞானஸ்தானம் பெறுவோம், தேசத்தை மேற்கொள்ளுவோம், பரிசுத்தான் வல்லமை கொண்டு தேசத்தை கலக்குவோம், தேசத்தை கர்த்தருக்கென்று மீட்போம், தேசம் நமக்குரியதாக மாறும்.
தேசம் நம்முடையதாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. தேவன் நமக்கானவைகளாக அவைகளை மாற்றுவார். தேவன் நமக்கானவைகளாக அவைகளை ஏற்படுத்துவார். தேவன் நமக்கானவைகளாக அவைகளை சிருஷ்டிப்பார் என்று சொல்லிப்பார். ஆகவே தேவன் நமக்கானவைகளை செய்திருக்கிறார். ஆகவே நாம் தேசத்திலிருந்து போவதற்கு தேவனை வல்லமை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசிரியர் பரிசுலாம் பரிசுத்தம் நாளுக்கு சுத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தான் வல்லமை கொண்டு தேசத்தை கலக்க, தேசத்தை மேற்கொள்ள பலம் தாரும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். We will be succeeded.